வணக்கம் சிவாஜி முரசு. படாதிபர் சாண்டோ சின்னப்ப தேவர் பிரபல தயாரிப்பாளர்களில் ஒருவர். சிவாஜியை வைத்து எந்த படமும் தயாரிக்க கூடாது என்று பிடிவாதமாக இருந்தவர். முருகனின் மீது தீராத பற்று கொண்ட இவர் நெற்றியில் இருந்து உடம்பு முழுக்க திருநீறு பூசிக்கொள்வதை தனது பாணியாக கொண்டவர். 20 ஆண்டுகளில் 49 திரைப்படங்களை தயாரித்து அபார சாதனை புரிந்தார். ஹாத்தி மேரா சாத்தி என்ற பெயரில் இவர் தயாரித்த இந்தி திரைப்படம் வசூலில் நல்ல சாதனை புரிந்திட வசூலான படத்தை எல்லாம் முருகன் திருக்கோவில்களின் திருப்பணிக்காக வாரிக் கொடுத்தார். நடிகர்களுக்கு என்று தனி கட்டிடம் கட்டத் தொடங்கிய போது தேவரின் பங்களிப்பு முதன்மையானது. யார் உதவி என்று கேட்டாலும் தன்னால் இயன்றதை செய்யும் தேவர் படம் தொடர்பான விடயங்களில் கண்டிப்பான நபராக இருந்தார். 1975ஆம் ஆண்டு தேவரின் 60வது பிறந்தநாள் விழா வந்தது. பலர் தேவரின் மணி விழாவை மிக பிரமாண்டமாக கொண்டாட முடிவு செய்து தேவரிடம் அனுமதி கேட்டனர். ஆனால் தேவர் பிடிவாதமாக அதற்கு மறுத்துவிட்டார். தேவருக்கு எப்படியாவது மணி விழா நடத்திவிட வேண்டும் என அவரின் நலம் விரும்பிகள் ஆர்வம் கொண்டு அதற்கான முயற்சிகளில் இறங்கினார்கள். வாகின் அரங்கத்தில் படப்பிடிப்பு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த சிவாஜியை கே. மலைச்சாமியும் மு. முத்துச்சாமியும் சந்தித்தார்கள். இந்த ஆண்டு தேவரின் மணி விழா ஆண்டு. அதை வெகு சிறப்பாக கொண்டாட நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் தேவர் விழா நடத்த அனுமதி கொடுக்க மறுக்கிறார். நீங்கள் நினைத்தால் தேவரின் மணி விழாவை சிறப்பாக நடத்தலாம் என தகவலை சிவாஜியிடம் சொன்னார்கள். உற்சாகத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்த சிவாஜி, கவலையை விடுங்கள், தேவரை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நாளை காலை 7 மணிக்கு என் வீட்டிற்கு வாருங்கள். படப்பிடிப்பு செல்வதற்கு முன் தேவரை சந்தித்து விடுவோம். அதன் பின் மற்ற செயல்களை பார்க்கலாம் என்றார். நேரம் தவறாமையை கடைபிடிப்பதில் கடிகாரத்துக்கு நேரத்தை நினைவுபடுத்துபவர் சிவாஜி. அவர் குறிப்பிட்டது போல மறுநாள் காலை சரியாக 7 மணிக்கு தேவர் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாகி விட்டார். சிவாஜியுடன் செல்வதாக இருந்த மலைச்சாமியும் முத்துச்சாமியும் தாங்கள் இந்தியர்கள் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் காலதாமதமாக வந்து சேர்ந்தனர். இதுவரை எந்த விஷயத்திற்காகவும் தேவரின் வீட்டிற்கோ தேவரின் அலுவலகத்திற்கோ செல்லாத சிவாஜி ஒரு நல்ல மனிதனின் பிறந்தநாள் விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தேவர் அலுவலகத்திற்கு சென்றார். சிவாஜியின் கார் தேவர் அலுவலகத்தில் நுழைந்தவுடன் அங்கிருந்த ஊழியர்கள் வியந்து போய் மாடியில் தன் அறையில் இருந்த தேவரிடம் செய்தியை சொல்ல ஓடினார்கள். சிவாஜியின் மனதில் தேவர் கீழே இறங்கி வருவதற்குள் நாம் மேலே சென்று தேவரை சந்தித்து விட வேண்டும் என்ற வேகம். சிறு பிள்ளையைப் போல மாடிப்படிகளில் வேகமாக ஓடி தேவர் அறையை அடைந்தார். சிவாஜி கண்டதும் பதறிப்போய் இருக்கையை விட்டு எழுந்த தேவர், முருகா, என்னப்பா இது, கனவா நனவா என உணர்ச்சி மேலிட கண் கலங்கினார். சிவாஜியும் தேவரும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொண்டனர். வருகிற 29ஆம் தேதி உங்களுக்கு மணி விழா. அந்த விழாவை நாங்கள் நடத்தப் போகிறோம். நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என தேவரிடம் புன்னகையோடு சிவாஜி சொன்னார். சிவாஜியோடு சென்றவர்கள் மனதில் பதற்றம், தேவர் வேண்டாம் என மறுத்து விடுவாரோ என்ற ஐயத்தின் வெளிப்பாடுகள். பலர் வந்து மணி விழா நடத்த அனுமதி கேட்டபோது எல்லாம் மறுத்த தேவர் உள்ளன்போடு சிவாஜி கேட்டவுடன், முருகா, நீங்கள் சொல்லிவிட்டால் அதற்கு மேல் வேறு என்ன பேச்சு? ஆக வேண்டிய செயல்களை பாருங்கள், நான் கண்டிப்பாக வருகிறேன் என ஒப்புதல் தெரிவித்தார். மணி விழா நடத்துவதற்கு என்று தனி குழு அமைக்கப்பட்டது. சிவாஜி தலைவராகவும் முத்துசாமி பசும்பொன் ஃபைன் ஆர்ட்ஸ் பொதுச் செயலாளராகவும் சிவாஜியின் தம்பி சண்முகம், நடிகர் முத்துராமன் உதவி தலைவர்களாகவும் பிலிம் நியூஸ் ஆனந்தன் மக்கள் தொடர்பாளராகவும் செயல்பட்டனர். தேவரின் புகழை பறைசாற்றும் விதத்தில் மணிவிழா மலர் ஒன்றை வெளியிட குழு முடிவு செய்து அதற்கான கதை, கவிதை, கட்டுரை போன்றவைகள் பிரபலமானவர்களிடம் இருந்து பெறப்பட்டது. கலை சார்புடையவர்களுக்கு ஏதாவது விழா எடுத்தால் கலைஞர்களிடம் நிதி வசூல் செய்வது வாடிக்கை. தேவர் மணி விழாவிற்கு எந்த கலைஞர்களிடம் இருந்து சல்லிக்காசு வசூல் செய்யக்கூடாது என சிவாஜி கட்டளை இட்டுவிட்டார். விழா குழுவினர்கள் மட்டுமே செலவழித்து விழா எடுக்கப்பட்டது. விழாவிற்கான பெரும்பகுதி பணம் சிவாஜியால் வழங்கப்பட்டது. விழாவை சிறப்பு செய்வதற்காக பல கலைஞர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வி.சி. கணேசன் என சிவாஜி கையெழுத்து இட்டு அழைப்புதல் கடிதம் அனுப்பி வைத்தார் சிவாஜி. தமிழ் திரையுலகில் இருந்து இந்தி திரையுலகம் வரை உள்ள பிரபலமான கலைஞர்கள் விழாவிற்கு அழைக்கப்பட்டனர். 29/6/75 அன்று சென்னை கலைவாணர் கலையரங்கம் புதுப்பெண் போல அலங்காரத்தில் முகம் சிவந்து காணப்பட்டது. தேவரின் ஆள் உயர கட்டவுட் முருகனின் முகத்தைப் போல அழகாக காட்சி வழங்கிக் கொண்டிருந்தது.
சிலம்பாட்டம், மான்கொம்பு சண்டை, கத்தி சண்டை என அனைத்து சண்டைகளிலும் வல்லவரான தேவருக்கு புகழ்பாடும் விதத்தில் திரைப்பட சண்டை காட்சி நடிகர்கள் விழா மண்டபம் முன் குதிரையில் அணிவகுத்து அலங்காரமாய் நின்றார்கள். தேவரின் வீட்டிலிருந்து தேவரையும் அவரது மனைவி மாறி முத்தம்மாளையும் சிவாஜி காரில் அழைத்து வந்தார். அரங்கத்தின் வாசலில் சிவாஜியின் தந்தை தியாகி சின்னையா மன்றாயர் தேவர் தம்பதியினருக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். சிவாஜியின் தம்பி விழா ஏற்பாடுகளை கவனிக்க சிவாஜியின் ஒட்டுமொத்த குடும்பம் விழா அரங்கை அலங்கரித்திருந்தனர். சீர்காழி கோவிந்தராஜனின் கணீர் குரலில் இறைவணக்க இசை அரங்கை தாளாட்ட விழா இனிதே ஆரம்பமானது. முருக பக்தரான தேவரின் மனம் குளிர வேண்டும் என்பதற்காக இறை சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. கிருபானந்த வாரியார் இந்த சொற்பொழிவை நடத்தினார். விழாவில் கண்ணதாசன், ஏ.எல். சீனிவாசன், பஞ்சு அருணாசலம், இயக்குனர் மாதவன், எஸ்.எஸ்.ஆர். அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரங்கில் தேவரின் புகழை சிவாஜி தான் சிம்ம குரலில் சொல்லி மகிழ்ந்தபோது நாணம் கொண்டு சிவந்த தேவரின் மனைவி முகம் மகிழ்வில் தாமரை என இதழ் விரித்து காட்சியளித்தது. தனக்கு சிவாஜி முன்னின்று நடத்திய விழாவைக் கண்டு தேவர் புல்லரித்து போனார். ஒரு படம் கூட சிவாஜியை வைத்து தயாரிக்கவில்லை. ஆயினும் சிவாஜி தன்னை சகோதரனாக உச்சி முகர்ந்த நிகழ்வு தேவரின் மனதில் சிவாஜிக்கு என்று தனி இடத்தை கொடுத்தது. சிவாஜியின் காலில் அடிபட்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பதை கேள்விப்பட்டு தேவர் தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்தார். சிவாஜியை போனில் தொடர்பு கொண்ட தேவரின் அழைப்பு சிவாஜியின் உடல் நலத்தை விசாரித்து விட்டு தொலைபேசியின் தொடர்பை துண்டிக்கும் முன், முருகா, உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என தேவர் வாழ்த்து கூறினார்.